நியூ பார்ன் பேபீஸ்க்கு ஸ்டார்ட்டிங்கில் பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜஸ் மட்டும்தான் தெரியுமா, அதுவுமே கிளியராக தெரியாது. ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸில் தான் அவங்க பிளாக் அண்ட் ஒயிட்டே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க அப்படிம்பாங்க. அதனால தான் கையில் காலில் எல்லாம் வந்துட்டு நம்ம கருப்பு கலர் வெள்ளை கலர் மணி வந்துட்டு கோர்த்து போடுறோம். அண்ட் இப்போ வந்துட்டு இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஃப்ளாஷ் கார்ட்ஸ் கொஞ்சம் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது நியூ பார்ன் பேபீஸ்க்கு காமிக்கிறதுக்காக. என்னதான் அது மினிமம் ரேஞ்சஸ்லேயே நிறைய ஆன்லைனில் வந்துட்டு அவைலபிளாக இருந்தாலும் நம்ம வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால கொஞ்சம் வந்துட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். டோட்டலாக வந்துட்டு ஒரு 28 to 30 கார்ட்ஸ் பண்ணியிருக்கேன். நம்ம எதையுமே வந்துட்டு அவங்கள இன்னர்ஸ் ரெக்கார்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற அளவுக்கெல்லாம் வந்துட்டு உட்காந்து ப்ரெஷர் பண்ணியெல்லாம் சொல்லிக் கொடுக்க போகிறது கிடையாது. ஜஸ்ட் அவங்களோட விஷன் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக பிளாக் அண்ட் ஒயிட் கார்ட்ஸ் காமிக்கிறாங்க இப்போல்லாம். அதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் வந்துட்டு நமக்கு ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய டிசைன்ஸில் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அதில் ஒன்று வந்துட்டு ஷேப்ஸு. ஸோ ரொம்ப சிம்பிளான ஷேப்ஸ் லைக் ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஹார்ட் அண்ட் சர்க்கிள், ஸ்டாரு, இந்த மாதிரி சின்ன சின்ன ஷேப்ஸ் எடுத்திருக்கேன். நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ராயிங் நோட், நார்மலாக கிட்ஸ் ட்ராயிங் நோட் இருக்குது இல்லைங்களா, அதில் பேப்பர்ஸ் வந்துட்டு அந்த நோட்லேருந்து தான் எடுத்திருக்கேன். தனியாக சார்ட் பேப்பர்லாம் எதுவும் கட் பண்ணல. அந்த நோட்லேருந்து ஒரு பேப்பர் எடுத்தேன் அப்படின்னா அந்த ஒரு ட்ராயிங் ஷீட்டை வந்துட்டு நான் 4ஆக கட் பண்ணியிருக்கேன். அப்போ நமக்கு ஒரு பேப்பர்லேருந்து 4 ஷீட்ஸ் சின்ன சின்னதாக ஒரு ஸ்கொயர் ஷேப், ரெக்டாங்கிள் ஷேப்பில் கிடைக்கும். அந்த நாளோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நான் ட்ரா பண்ணியிருக்கேன். எனக்கு இது கரெக்டாக தெரிஞ்சுது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு இன்னுமே சின்னதாக வேணும், பெருசாக வேணும் அப்படின்னா கூட நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சைஸ் வந்துட்டு மெஷர்மெண்ட் ட்ரா பண்ணி கட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு மெஷர்மெண்ட்லாம் எதுவும் போடாமல் டைரெக்டாக 4ஆக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் பார்ட்டில் பாடி பார்ட்ஸ் என்னென்ன பண்ணலான்னு காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களோட தாட்ஸையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க.